இட்லி மிளகாய் பொடி சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. 1 கப் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, எள் சிறிதளவு, காஞ்ச மிளகாய் 10 நம்பர், கருவேப்பிலை 1 கொத்து, கல்லுப்பு, பெருங்காயத்தூள். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சுடன பிறகு 1 கப் உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடி வறுக்கும் போதே தீ எப்பயுமே சின்னதில் தாங்க இருக்கணும். தீ ஏற்றவே வேண்டாம். சிறுந்தீலே வறுத்தா தான் மிளகாப்பொடியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு லேசாக கலர் மாறின உடனே அதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சுமார் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. 10 நிமிஷம் வறுத்த பிறகு எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை அதில் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வறுபட்ட உடனே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்புல ஈரம் இருக்குங்க. இதுலேயே முதலே சேர்த்துட்டோன்னா அந்த ஈரம் அதில் போயிடுங்க. எள்ளு அதில் சேர்த்துக்கிறேங்க. இது லேசாக வறுத்த பிறகு கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் ஈரமாக தாங்க இருக்குது. அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. எள்ளு பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை அணைச்சிருங்க. இப்போது இதை கொஞ்சம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அடைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான இட்லி பொடி ரெடி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.